வேலைத்தலங்களில் பணியிடங்களில் இன்று பெண்களுக்கு அதிகமான துன்புறுத்தல்கள் வன்முறைகள் ஏற்படுகின்றன என்பதற்கு உதாரணமாக கடந்த வாரம் ரத்னபுரியிலே நடைபெற்ற ஒரு சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். இது நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இந்த செயல் மிகவும் மிலேச்சத்தனமானது, பிழையானது. இன்று ஆண் நிர்வாகிகளாலும் ஆண்களாலும் பெண்கள் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் என்பது மிகவும் வேதனையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த விடயத்தை நாங்கள் தோட்டங்களிலே இல்லாமல் செய்ய வேண்டும். இது ரத்னபுரியில் மட்டுமல்ல, பெருந்தோட்டத்துறையிலே ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றது. ஆனால் அவைகள் எமக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருப்பதால் இந்த நிலைமைக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றோம். இருந்தும் கூட கடந்த வாரம் ரத்னபுரியிலே நடைபெற்ற அந்த விடயத்தை பார்க்கின்ற போது அந்த பெண் மட்டுமல்ல, அந்த கணவரும் தாக்கப்பட்டிருக்கின்றார். அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இப்படியான தாக்குதல்களுக்கு அவர்கள் உள்ளாகும் பட்சத்தில் அந்த குடும்பம் சீரழிக்கப்படுகின்றது. தோட்டத்திலே வீட்டினுள்ளே வந்து இழுத்து சென்று பெண்களை வன்முறைக்கு உள்ளாக்குகின்ற ஒரு விடயத்துக்கு தோட்ட நிர்வாகிகளுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. ஆகவே இந்த செயலை நாங்கள் மிகவும் அனைவரும் கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த விடயத்தை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான விடயங்கள் தோட்டங்களிலே நடக்காமல் இருக்க வேண்டுமாக இருந்தால், பெண்கள் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட வேண்டாத நிலைமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் C190 என்ற அந்த சாசனத்தை இந்த நாட்டின் அரசாங்கம் அங்கீகரிக்க வேண்டும். இந்த சாசனம் 2019ஆம் ஆண்டு ஐக்கிய நாட்டு சபையிலே முன்மொழியப்பட்ட ஒரு சாசனமாக இருக்கின்றது. இந்த சாசனத்திற்காக பல்வேறு தொழிற்சங்கங்கள், பல NGOக்கள் பல்வேறு விதமான பயிற்சிகளை பெருந்தோட்டத்துறை மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, கொழும்பு போன்ற நகரப்புற மக்கள் மத்தியிலும் இந்த பயிற்சிகளை நடாத்தி வந்திருக்கின்றது. ஆகவே இந்த C190 என்ற ILO சாசனத்தை கட்டாயமாக இந்த நாட்டு அரசாங்கம் அங்கீகரித்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் மட்டுமே எங்களுடைய பெண்கள் வன்முறையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சாத்தியம் ஏற்படும். எனவே இந்த நாட்டு அரசாங்கத்தை நான் இந்த C190 என்ற இந்த சாசனத்தை அங்கீகரித்து அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பெண்களின் சார்பிலே அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.